This is Madhavan KS from Viveks. இன்னைக்கு நம்ம டெக் ரிவ்யூல India's first 3-in-1 laundry magic washing machine தான் ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ நம்ம மேஜிக் வாஷிங் மிஷினில் எக்ஸ்க்ளூசிவாக 3 ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். 8.5 kg வாஷர், 6.5 kg ட்ரையர், 2.5 kg ரெஃப்ரெஷர். 8.5 kg வாஷர்னால் வந்து நம்ம துணி வந்து 8.5 kg வரைக்கும் நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 6.5 kg ட்ரையர்னால் அந்த வாஷ் ஆன கிளாத்ஸ் வந்து 6.5 kg நம்ம துணி போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். 2.5 kg ரெஃப்ரெஷர்னால் வந்து இப்போ நம்ம வெளியூர் எங்கேயாச்சும் போகிறோன்னா வந்து நம்ம துணி ஒரே இடத்துல இருக்குது, வீட்டில் ஒரே இடத்துல இருக்குன்னா அதுலேருந்து ஏதாவது ஸ்மெல்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ வந்து நம்ம 2.5 kg அளவுள்ள நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா 6.5 kg ட்ரையர் இருக்குது. ட்ரையரில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். கபோர்ட் ட்ரை, ஜென்டில் ட்ரை, அயன் ட்ரை, டைம் ட்ரை, ஈகோ ட்ரை. ஃபஸ்ட்டு கபோர்ட் ட்ரை. கபோர்ட் ட்ரை பார்த்திங்கன்னா வந்து நம்ம துணியெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை பண்ணி நம்ம கபோர்டில் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அயன் ட்ரை. அயன் ட்ரை வந்து நமக்கு வந்து லைட்டாக வெட்டிருக்கும் நம்ம கிளாத்தில். ஸோ நம்ம அயன் பண்ணுற கெப்பாசிட்டி லெவல் வரைக்கும் துணி ட்ரையாக இருக்கும். நம்ம உடனே அயன் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியில் போட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்டில் ட்ரை. ஜென்டில் ட்ரை வந்து நம்ம குழந்தைங்க துணி அவங்களாம் இருக்குல்ல, அந்த துணியெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டைம் ட்ரைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துக்கு உடனே கிளம்புனா நமக்கு 10 மினிட்ஸ் கெப்பாசிட்டியில் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ இமீடியட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும். இல்லை நமக்கு நிறையவே டைம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1 hour இருக்குன்னா அந்த 20 மினிட்ஸ் to 1 hour எவ்வளோ ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு நமக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈகோ ட்ரை. ஈகோ ட்ரை மூலமா என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நல்லாவே சேவ் பண்ணலாம். இந்த வாஷிங் மிஷினில் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2.5 kg ரெஃப்ரெஷர். இந்த 2.5 kg ரெஃப்ரெஷர் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம பார்ட்டி வேர் இல்லை ஷர்வானி இல்லை ஏதாவது வந்து நம்ம எக்ஸ்பென்சிவான சாரீ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அக்கேஷன் டேட்ஸில் தான் நம்ம போடுவோம். ஸோ அப்படி இருக்க டைமில் நம்ம துணி வந்து ஓரமாக ஒரு கபோர்டில் இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம துணியில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் அண்ட் ஸ்மெல் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்க டைமில் இந்த ரெஃப்ரெஷர் மூலிமா அந்த ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்மெல்லை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் நம்ம கிளாத்ஸ்க்கு கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் பட்டன், ஸ்டார்ட் பாஸ், Wi-Fi, eco friendly, rinse, steam, essentials, delay start, temperature, spin, dry. Programs பார்த்தீங்கன்னா wash plus dry 2 hour, wash plus dry 4 hour, steam and dry, refresh, power stream, cradle wash, wool. அது மட்டும் இல்லாமல் பல்கி, பேபி வியர், ஆன்டி அலர்ஜன், சிந்தட்டிக், காட்டன், மிக்ஸ் டெய்லி, எக்ஸ்பிரஸ் 50. இந்த வாஷிங் மிஷினோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டீம். பவர் ஸ்டீமில் 2 டைம் வந்து ஸ்டீம் பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீம் பாஸ் ஆகும்போது நம்ம ஷர்ட்டில் வந்து நம்ம ஹேண்ட்னால் வாஷ் பண்ணுற சில அழுக்கு வந்து ரிமூவ் ஆகலைன்னா அந்த அழுக்கெல்லாம் சாஃப்டன் பண்ணிடும். அப்புறமா வாஷிங் நடக்கும்போது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடும். செகண்ட் டைம் ஸ்டீம் வந்து பாஸ் ஆகும்போது நம்ம ஷர்ட்டில் உள்ள ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஷர்ட்டை வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்து ஒரு பிரைட் கலரும் கொடுத்துரும். ஸோ இந்த 2 ப்ராசஸ்லையும் பார்த்தீங்கன்னா 99.99% ஜெர்ம்ஸ்லாம் கில் ஆயிரும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா BLDC மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க, பிரஷ் லெஸ் டைரக்ட் கரண்ட். இந்த மோட்டார் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா பவர் அதிகமாகவே சேவ் பண்ண முடியும். அண்ட் மிஷினில் வந்து வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் ஃபீலிங் வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. as well as இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால நம்மளோட மோட்டாருக்கு டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். இந்த வாஷிங் மிஷினில் வந்து 912 வாஷ் இருக்குது. 912 வாஷ் இருக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாஷ் பண்ணுற துணியிலேருந்து நூலாக வெளியில் வராது. அண்ட் துணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அண்ட் துணிக்கு வந்து நிறைய சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அண்ட் துணி வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஆகும் இந்த வாஷிங் ப்ராசஸ் மூலியமாக. ட்ரம் பொறுத்த வரைக்கும் க்ரசன்ட் ட்ரம் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3D 4D வாஷ்க்கு இங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சரை தான் பார்க்க போகிறோம், கிரெடல் வாஷ். யூஸ்வலாக வந்து லேடிஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் சாரீஸ், நிறைய ஒர்க் பண்ண சாரீஸ்லாம் வந்து போடுவாங்க. அந்த சாரீஸ் வந்து 1 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணலான்னு வாஷிங் மிஷினில் போட்டதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். பட் கிரெடல் வாஷ் மூலியமாக அந்த டிசைன்ஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகுது. அது எப்படின்றத ஒரு 4 ஃபீச்சர்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன்லெஸ் வாட்டர் ஃபில்லிங். யூஸ்வலாக வந்து வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி வந்து மேலேருந்து துணியில் டேரெக்டாக வரும். பட் இங்கே அப்படி இல்லாமல் வந்து கீழேருந்து தண்ணி வந்து ஃபில் ஆகும். ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா வந்து மதர்லி கேர். யூஸ்வலாக அம்மா வந்து குழந்தைய தாலாட்டு பாடும்போது இப்படி தாலாட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம துணிக்கு வந்து மதர்லி கேர் மூலிமா இப்படி வந்து ஸ்பின் ஆகும். இந்த ப்ராசஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா வாட்டர் குஷனிங் நடக்குது. வாட்டர் குஷனிங் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம துணியை சுற்றி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் மாதிரி கிரியேட் பண்ணும். அதனால் நம்ம துணிக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து நம்ம துணி வந்து வாஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்பின்னிங். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்பின்னிங் ஃபீச்சர்ஸ் மூலிமா என்ன ப்ராசஸ் நடக்குன்னா வந்து யூஸ்வலாக வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து ட்ரை ஆகணும்னா அதிகமாக ஹை ஸ்பீடில் வந்து ஸ்பின் ஆகும்.
பட் இந்த சாஃப்ட் ஸ்பின்னிங் இருக்கிறதுனால வந்து துணி வந்து ஒரு மீடியமான ரேட்டில் வந்து பெட்டர் ட்ரையிங் ப்ராசஸ் நம்ம துணிக்கு கிடைக்குது. இந்த வாஷிங் மிஷினில் வந்து நெக்ஸ்ட் வந்து வைஃபை ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். வைஃபை ஃபீச்சர்ஸ்லேயே 2 டைப் இருக்குது, டைரக்ட் மோட் அண்ட் ரிமோட் மோட். டைரக்ட் மோட்னா வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து மை IFB ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் மோட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க வைஃபை ரவுட்டர் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் வைஃபை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் கூகுள் அண்ட் சிரி மூலியமாகவும் வந்து நம்ம வாஷிங் மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேனல். வாட்டர் ப்ரூஃப் பேனல்னால் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து மிஷினை வந்து வெட் ஹேண்ட்ஸ், அதாவது ஈர கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து பேனல் வந்து டேமேஜ் ஆக ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த வாஷிங் மிஷினில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேனல் இருக்கிறதுனால வந்து நம்மளோட பேனல் வந்து டேமேஜ் ஆக பாசிபிளே கிடையாது. இந்த மிஷினில் இருக்க அட்வான்டேஜஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து ஹை வோல்டேஜ் டெஸ்ட், அதாவது 1.5 kV வரைக்கும் வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மிஷின் யூஸ் பண்ணால் எந்த டேமேஜும் க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட், அதாவது 8760 டைம்ஸ் வரைக்கும் வந்து நம்ம டோரை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம். அது வரைக்கும் டோருக்கு எந்த டேமேஜும் க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டி டெஸ்ட், கிட்டத்தட்ட வந்து 760 சைக்கிள் அண்ட் 97 ஹியூமிடிட்டி % வரைக்கும் வந்து மிஷினுக்கு எந்த டேமேஜஸும் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் டெஸ்ட். லைஃப் சைக்கிள் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 4380, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் 12 வருஷத்துக்கு நம்ம மிஷின் வந்து எந்த ஒரு டேமேஜும் க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டச் எசென்ஷியல் ஆர்டர். ஒன் டச் எசென்ஷியல் ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம ஒரு டச் பண்ண உடனே CRMக்கு இண்டிகேஷன் போகும். அதாவது நம்ம மிஷினில் என்னென்ன எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ நம்ம வீட்டு தேடி வந்துடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூவ்லெஸ் டப் டிசைன். யூஸ்வலாக டப் வந்து எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா வந்து பாக்ஸாக டிசைன் ஆகிருக்கும். அதில் வந்து நிறைய அழுக்கு செய்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த மிஷினில் வந்து பிளெயினாக டிசைனாக இருக்குது. அதனால் வந்து க்ளீனாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஆட்டோமேட்டிக்காகவும் க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் வாட்டர் ஸ்ப்ரே. பவர்ஃபுல் வாட்டர் ஸ்ப்ரே என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா வந்து டிட்டர்ஜென்ட் அண்ட் வாட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம துணி வந்து நல்லாவே க்ளீன் ஆகும் அண்ட் ரின்சிங் ப்ராசஸும் ரொம்ப சூப்பராக நடக்கும். அதனால் நம்ம கிளாத்ஸ்க்கு ஒரு பெட்டர் வாஷிங் கிடைக்கும். ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோச்சா அண்ட் சில்வர் கலர். மோச்சான்றது வந்து டார்க் ப்ரௌன் கலர் அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் சில்வர் கலர். வாரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 இயர்ஸ் வாரண்டி ஃபார் மிஷின், 10 இயர் வந்து மோட்டார்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அண்ட் 10 இயர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க IFB 3-in-1 laundry வாஷிங் மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் come and visit your nearest Viveks as well as log in into viveks.com to purchase. If you want more updates regarding gadgets, follow us on Instagram, Facebook and YouTube. Until then, stay tuned with Madhavan KS.